புதுக்கோட்டையில் உள்ள இணைப்பு சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கொத்தகம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள இணைப்பு சாலை குண்டும் குழியுமாகவும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சேதமடைந்து காணப்படுவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆங்காங்கே உள்ள பள்ளத்தால் விபத்தில் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, மருத்துவ வசதிகளுக்கும் இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சாலை முழுவதுமே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு குண்டும் குழியுமா இருக்குது. மழைக்காலங்கள் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சைக்கிளில் போகும்போது அது பள்ளமா மேடா இருக்கான்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய மனுக்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் அரசாங்கத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்காது. எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த சாலையானது மிகவும் குண்டும் குழியுமாக மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்ட சாலை, அதற்கு பிறகு இந்த சாலையை பழுது பார்க்கவும் இல்லை, எந்தவித சீர் செய்யப்படவும் இல்லை. குண்டு குழியுமா இருக்குது. தினமும் ஒரு குழந்தை வாகனத்தில் வரும்போது விழுந்து எந்திரிக்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு கட்ட மனுக்களை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இந்த அரசு சார்பாக எடுக்கலங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். சைக்கிளில் போகும்போதோ, 2 வீலரில் போகும்போதோ, இல்லை வேனில் போகும்போதோ எக்கச்சக்கமான பஞ்சர் ஆகி அந்த இடத்துல நின்றுது. ஸோ பள்ளி மாணவர்களோட நலன் கருதி கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் இந்த ரோடை போட்டு கொடுக்கணும்.